ஹாய் கைஸ், இன்றைக்கி சிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்ப்போம். போன வீடியோவில் செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போட்டோன்னு பார்த்தோம். இன்றைக்கி சிங்கிள் சிக்ஸாக் ஸ்டிச்சும் டபுள் சிக்ஸாக் ஸ்டிச்சும் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிங்கிள் சிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க ஹரிசாண்டலாக. ஃபர்ஸ்ட் பஞ்ச் பண்ணி அந்த கோட்டுக்கு மேலே தான் நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம எப்போவுமே பேக் செயின் ஸ்டிச் போட்டு தானே ஆரம்பிப்போம். ஸோ அதனாண்டி அந்த கோட்டில் பஞ்ச் பண்ணிப்போம் ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் குட்டியாக. இப்போது இந்த சரி என்ன பண்ணுறேன், இந்த கோட்டுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அவ்வளோதான், அது அந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் பஞ்ச் பண்ணி லூப் எடுத்து இப்போ அந்த கோட்லேயே ஒரு சின்ன லாக் செயின் போடணும். பாருங்கள், இப்போது இந்த இருக்கு பாருங்கள், இந்த கோட்டுக்கு கொஞ்சம் மேலே, ரொம்ப கொஞ்சம் மேலே வந்து நம்ம பஞ்ச் பண்ணி இப்போது அந்த கோட்டில் வந்து பஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன லாக் செயின் நம்ம போட்டிருக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், இது இப்படியே நான் டர்ன் பண்ணி இந்த கோட்டுக்கு கீழே தான் நம்ம பஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கோட்டில் லாக் செயின் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப் எடுத்து இந்த கோட்டுக்கு மேலேயே பஞ்ச் பண்ணி லூப் எடுத்து அந்த கோட்டில் வந்து ஒரு சின்ன லாக் செயின் போடணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் வந்து நகராது. இப்போது டபுள் சிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் டபுள் சிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் ஸ்ட்ராண்டாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த லைனுக்கு மேலே தான் நம்ம பஞ்ச் பண்ணணும். ஒரு ரொம்ப சின்ன மைன்யூட் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம எந்த ஸ்டிச் ஆரம்பித்தாலும் ஒரு சின்ன பேக் செயின் போட்டு ஆரம்பித்தா தான் அந்த செயின் நகராது. எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போது இந்த லைனுக்கு கீழே ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் பஞ்ச் பண்ணணும் இந்த பெரிய லூப்பை. நெக்ஸ்ட்டு இந்த லைனில் பஞ்ச் பண்ணணும் ஒரு சின்ன லாக் ஸ்டிச். மறுபடியும் இந்த லைனுக்கு மேலே பஞ்ச் பண்ணுறோம், நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த லைனில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். மறுபடியும் இப்போ மேலே எப்போவுமே அந்த த்ரெட்டை கொண்டு வரும்போது ஆஃப் மூன் மாதிரி இப்படி கொண்டு வரணும். இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி கொண்டு வராமல் ஆஃப் மூன் மாதிரி கொண்டு வரணும். இப்போ அந்த லைனுக்கு கீழே அந்த லாங் ஸ்டிச்சுக்கு ஒரு பஞ்ச் பண்ணுறேன். இப்போது லாக் ஸ்டிச்சுக்கு அந்த கோட்டுக்கு மேலேயே பஞ்ச் பண்ணுறேன். டபுள் சிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு நான் இப்போது ரெண்டாவது சிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுறேன்னா, வேறு ஒரு கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். நீங்கள் சேம் கலர்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வேறு கலர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் அந்த லைனுக்கு கீழேருந்து த்ரெட் எடுத்து அந்த லைனில் ஒரு பேக் செயின் கொடுத்துக்கணும். அப்போ தான் த்ரெட்டு நகராமல் இருக்கும். இப்போ இந்த லூப்பை இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் சென்டரில் வந்து பஞ்ச் பண்ணணும்.
அந்த லைனுக்கு மேலே, மறந்துடாதீங்க, லைனுக்கு மேலே ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் தான் அந்த லைனில் நம்ம போடணும். ஓகே, அதே மாதிரி இங்கிட்டு அந்த லைனுக்கு முன்னாடி பஞ்ச் பண்ணி அந்த லைனில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போடணும். முன்னாடி பஞ்ச் பண்ணி இந்த லைனில் சின்ன ஒரு லாக் ஸ்டிச் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம சிங்கிள் சிக்ஸாக் ஸ்டிச்சும் போட்டுட்டோம், டபுள் சிக்ஸாக் ஸ்டிச்சும் போட்டுட்டோம். இது ரெண்டையும் நம்ம முதல்ல எங்கே யூஸ் பண்ணலாம்? ப்ளவுஸோடைய டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லைனுக்கு வந்து சரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிக்ஸாக் போட்டு சரியிலையோ இல்லை சாரியோட கலரில் உள்ள சில்க் த்ரெட்லேயோ இந்த மாதிரி சிக்ஸாக்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துலனா ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லைனா வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா இந்த இடத்துல வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாலும் ஒரு 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஏரியாவில். அதே மாதிரி இங்கே டபுள் ஃப்ரெஞ்ச் நாட்டில் இது சென்டரில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லை ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டால் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸில் டிசைன்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம இந்த சிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து இன்னொரு த்ரெட்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா மிஷின் ஷீவிங் த்ரெட்டு. இப்போது நான் சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். பீட் லோட் பண்ணுறதுக்கு நான் உட்டன் நீடில் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, உட்டன் நீடில் எடுத்திருக்கேன். அதில் கட் பீட் வந்து லோட் பண்ணியிருக்கேன், கோல்டன் கலர் கட் பீட் லோட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு எப்படி சிக்ஸாக் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த லைனுக்கு மேலே கொஞ்சம் சின்ன டிஸ்டன்ஸில் பஞ்ச் பண்ணுறேன், த்ரெட் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே பேக் செயின் போடுவோம் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த லைனில் பேக் செயின் போடுறேன். இப்போ ஒரு பீடை இன்செர்ட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணி கீழே ரோல் பண்ணி டர்ன் பண்ணி மேலே தூக்கணும். இப்போ அது பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் கட் பீடை லைனுக்கு மேலே பஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் அந்த லைனில் சின்ன லாக் ஸ்டிச் போடணும். ஒரு சின்ன லாக் ஸ்டிச், இங்கே பாருங்கள், சீவிங் த்ரெட்டும் கட் பீடும் வச்சு
எப்படி சிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக இருக்கா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இது அதிகமான ப்ளவுஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க.